இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை விற்கிறதான் வந்திருக்கோம். எதுக்குன்னா ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. வாங்க முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு போகலாம். ஸ்ரீ இது போதும் முருங்கைக்கீரை. கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிட்டுருந்தேன். அங்கே செக்கப் போன இடத்துல டிவியில் போட்டு காமிப்பாங்க, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறது, இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸை நான் கற்றுக்கிட்டேன். வாங்க அது உங்களுக்கு எப்படி செய்கிறது நான் சொல்லி காமிக்கிறேன். முருங்கைக்கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. வேர்க்கடலையை நல்லா தோல் நீக்கிட்டு அது கூடவே சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இவங்க தான் நம்ம புது செஃப். பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய். இது ராகி மாவு. ராகி மாவு போட்டதுக்கப்புறம் உப்பு, ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைச்சிங்கன்னா தட்டி போட கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடாகட்டும். இது வந்து மைகோதின்னு சொல்லுவாங்க நம்ம கோயம்புத்தூர் லாங்குவேஜில். இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் எங்கள் மாமியார் வீட்டில் மைகோதி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நாங்கள் பெங்களூர் சைடுங்கிறதுனால மைகோதினா எனக்கு தெரியும். அப்புறமேட்டு எங்கள் ஒரு பாட்டிக்கிட்ட போய் கேட்டால் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் மைகோதியாக பாருங்கள். இதெல்லாம் கேட்கவே ரொம்ப காமெடியாக இருந்தது ஃபஸ்ட்டு எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ நானே பழகிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோரிஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் பார்க்கவே நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் 1 கப் டீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.